மைக்கு ஜவுமனு உள்ளே வைக்கிற ஸ்பீக்கர் ஒருத்தன் கொடுத்துட்டு போயிட்டான். உள்ளே வைக்கிறாங்களே ஸ்பீக்கரு, அது பொட்டி கொடுத்துறான்னு. பொட்டி எனக்கு அந்த நாலேஜும் கிடையாது. இந்த ஸ்பீக்கர் அந்த சமாச்சாரம் நமக்கு தெரியாது. இதை ஒன்றே வச்சுக்கணும். உன்னை கர்த்தர் உயர்த்துறப்ப பாக்ஸ் வச்சுக்கணும். என்னென்னமோ வாங்குகிறேன், ஆனால் அந்த பாக்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு தெரியல. அடுத்தது எனக்கு அந்த சூழ்நிலாமே இல்லை. மைக்கு ஜெபம் பண்ண அப்புறம் கடைசியில் பார்த்து ஒருத்தர் அவங்க சர்ச்சுக்கு வேறு ஒரு ஆம்ப்ளிஃபையர் வாங்க போகிறாங்க. இதை நீங்கள் எடுத்துக்கங்கன்ட்டாங்க. அது நான் கற்றுறதுக்கு முன்னே அது கற்றும். அது ஆம்ப்ளிஃபையர் போட்டால் அந்த ஆம்ப்ளிஃபையர் அப்படி தான் திடீர்னு முன்னும் பேசுகிறப்ப எனக்கே பயமாக இருக்கும். என்னடா இது, பயப்படாதேன்னு ப்ரீச் பண்ணின்னு இருப்போம். இந்த ஆம்ப்ளிஃபையர் ஒரு சத்தம் கொடுக்க எனக்கு பயம் வந்துடும். நடந்து வந்த பாதை சொல்கிறேன். அப்புறம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஆடம்பரமான ஒரு பாஸ்டல் பட்டியலில் வந்துட்டேன் நான். இல்லை அப்படி தானே சொல்கிறானுங்க. அதனால சொல்கிற விமர்சனர்கள்லாம் மைக்குக்கோ ப்ரேயர் பண்ணால் ஒருத்தன் அந்த ஸ்பீக்கர் கொடுத்துட்டு போகிறான், இன்னொருத்தர் ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துட்டு போகிறாரு. யூஸ் பண்ணது அது த்ரோ பீஸ். அது சரி நீ அதை வச்சு பழச்சிக்கோ அப்படின்னு. இதில் வேறு காணிக்கை வேறு எடுக்கிறது இல்லை அன்னிலேருந்து இன்னி வரைக்கும். ஆனாலும் ஜனங்க கொடுக்காமையும் இருக்கிறது இல்லை. ஃபேக்டியா இதெல்லாம் என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க. பெரிய விழா நடத்தி காணிக்கை எடுக்காமன்னா என்னத்தை நீ எல்லாம் லூஸாயா நீ அப்படின்னு கேட்டாங்க. என்ன பெரிய அளவில் செலவு பண்ணுற, காணிக்கை ஏன் எடுக்கக்கூடாது? எடுக்க வேணாம்னு சொல்லுவார் கர்த்தர். அப்போ பாதி பேர் போயிட்டாச்சு. இது மேடையில் இருக்க வேண்டியது ஜனங்க. காணிக்கை எடுக்காமல் என்னத்தை நீ இவ்வளோ காசு செலவு பண்ணுற? எதுலேயுமே வணிகம் இருக்கக்கூடாது. நோ பிஸ்னஸ். நான் சொன்னால் செய். எவன் வந்தால் என்ன கமிட்டி எல்லாம் வேணாம். பிரபலங்களை வச்சு நடத்து. உனக்கு ஒன்றும் அறிமுகம் பத்தலை. அந்த அடையாளம் வேணாம் ஐயா. நீ நான் சொல்கிற தீர்க்கதரிசனம் சொல்லு, நிறைவேறுறது நான் பேசு. செய்தி கொடுக்கறது பாட சுத்தமாக வராது. பாவம் அதுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துச்சு இல்லை இன்ன வரைக்கும் இருக்காங்க. கொஞ்சம் பேர் வேறு சீட்டு எழுதி கொடுத்து நீ ஒரு பாட்டு பாடுன்னு வந்தால் பாட மாட்டேன் நான். அப்புறம் பாட்டாக எழுதி இப்போ நானே ரிலீஸ் பண்ணுறேன். இல்லை சொல்கிறேன், ஒன்றும் சொல்கிற மாதிரி இதை உடையவன் நான் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இப்படியே போனால் என்றைக்கு பொண்டாட்டி முறைச்சின்னு போகும்போது தெரிலன்னு வேறு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். க்ளோஸாக பழகிறவங்க எல்லாம். நல்ல வேலை போகல இன்ன வரைக்கும்.